இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொருத்தர ராஜினாமா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா இது என்ன காரணம்ன்றது ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ரீசெண்டாக கூட மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவில் பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, அவருடைய கட்சியில வெற்றி பெற்று வந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய் அவர்கள், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய், வைகோவிடம் உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்களை ராஜினாமா செய்து வையுங்கள், அதற்கு பின்னாலே இடைத்தேர்தல் வரும், அந்த இடைத்தேர்தலிலே நான் உங்களுக்கு பிரச்சாரம் செய்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று வைகோவை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் தனபால் தாவேகா மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மதிமுக எம்எல்ஏக்களை பதவி ஆசை காட்டி தாவேகாவில் சேர்க்க முயற்சி நடந்ததாகவும், இதுதான் குதிரை பேரம் என்பதற்கான சாட்சி என்றும் கூறினார். இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், மதிமுக எம்எல்ஏக்களைப் போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏக்களும் விரைவில் தாவேகாவில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய எம் தனபால், தாவேகாவில் போதிய நிர்வாக கட்டமைப்பு இல்லாததால் பிற கட்சிகளில் இருந்து உறுப்பினர்களை சேர்த்து வருவதாகவும் விமர்சித்தார். அத்துடன் தற்போதைய ஆட்சி 6 மாதங்களுக்குள் கவிழும் என்றும், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.